ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கப் ஷேப் ப்ராப்பராக வரும். சிங்கிள் டாட், 4 டாட், 3 டாட்ஸ் ப்ளவுஸ்க்கு எதுக்குனாலும் நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணலாம். நான் இப்போ 3 டாட் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். அதில் ஆல்ரெடி டாட்டுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சென்டர் டாட்டில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சென்டர் டாட்டு ஃபினிஷ் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சுக்கு முன்னாடியே ஒரு சின்ன கர்வ் ட்ரா பண்ணிக்க போகிறோம். அதில் நான் வீடியோவில் நல்லாவே காட்டியிருக்கேன். அதை எப்படி கர்வ் பண்ணணும், அதை எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ இது போல் கர்வ் பண்ணி ட்ரா பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கப் ஷேப் ப்ராப்பராக வரும். இதை இப்போ நான் ஸ்டிச் பண்ணியும் காட்டிடுறேன். வழக்கம் போல் டாட்டுக்கு ஸ்டிச்சிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 1 இன்ச்சுக்கு முன்னாடி நம்ம அந்த கர்வ் ட்ரா பண்ணியிருந்தோம். அந்த லைன்லேயே நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு கப் ஷேப் ப்ராப்பராகவே நிற்கும். இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்டிச் பண்ணி முடித்ததுமே உங்களுக்கு அந்த லைன்ஸ் எப்படி வந்திருக்குங்கிறதையும் காட்டுறேன். அதே சமயம் நம்ம சென்டர் டாட் மட்டுமே பிடிச்சிருக்கோம். அதோட ஃப்ரண்ட் சைஸில் எப்படி கப் ஷேப் அழகாக வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதையும் நல்லா பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அந்த லைனில் நம்ம ஸ்டிச் பண்ணது நல்லாவே தெரியுது. அது எந்த அளவுக்கு அழகாக கர்விங்காக வந்திருக்குங்கிறதையும் பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரே ஒரு டாட் தான் பிடிச்சிருக்கோம். சென்டர் டாட் மட்டும் பிடிச்சிருக்கோம். ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கப் ஷேப் அழகாக வந்திருக்குங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். எந்த ஒரு அயனிங்கும் பண்ணாமல் உங்களுக்கு கப் ஷேப் ப்ராப்பராக வரணும்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.